இது என்ன மசாலா? ஏதோ ஸ்பெஷல் பொடிலாம் வந்து போட்ட மாதிரி இருக்குது. என்னது? ஆமாம், அது நம்ம பீச்சுக்கெலாம் போனோம்னா வந்து மசாலா இருக்கும் பார்த்தீங்களா, நார்மலாக நம்ம வீட்டில் ஃப்ரை பண்ணுறதுக்கும் அந்த ஃப்ரைக்கும் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றது காரஞ்சாரமாக. அந்த மாதிரி தான் இது. என்னென்ன சேர்த்து நம்ம அரைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசாலா அந்த மசாலா காட்டுங்க. பொடி இது வந்து காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, தனியா, கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த மசாலா நம்ம மிளகாத்தூள், உப்பு, குழம்பு மிளகாத்தூள், உப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து சால்ட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. செம்மையாக இருக்கா? ஓகே, சாப்பிட்டு பார்த்து நாங்கள் சொல்கிறோம். சாப்பிட்டு பார்க்க நான் சாப்பிட்டு பார்க்கணுமா? இருங்க, சும்மா டைலாக் கொடுங்க, நான் சொல்கிறேன், நான் பார்க்குறேன். அது எப்பொழுதுமே சாப்பிடும் போது அடுப்பில் அப்படி கொதிக்க இருக்கும்போது அப்படி எடுத்து கம்மியாக இருக்குல்ல, கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த இறா டெண்டராக பக்காவாக இருக்குது. கம்மியாக இருக்குது.